பாசிமணி வெளியே வாடா, ஐஸ் வண்டி வந்திருக்கு. கொஞ்சம் ஜன்னல் ஓரம் திறப்போம். என்ன ஐஸ் வண்டி வந்திருக்கு போல, சந்தோஷம். மூஞ்சியை பார்த்தா சந்தேகமா இருக்கேன். என்னது இது? என்னது முத்தம் கொடுத்துட்டான்? அவங்க பால்சாமியோட வாய்நாத்தத்திலேயே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டான் ஊசிமணி. ஐயோ பார்த்துட்டானா? இல்லை, சந்தோஷம். நல்ல வேலை. இவனை எப்படி இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பக்கத்து வீட்டு நண்பன் ஊசிமணியை தான் காப்பாற்ற போகிறோம். லே அன்பார்ந்து நண்பன் ஊசிமணி காப்பாற்ற வரேன்டா. இங்கே என்ன இருக்குது ட்ராயருக்குள்ளே? நீங்கள் நினைக்கிற ட்ராயரில் கைஸ் ஸ்லிங் ஷாட் இருக்குது, எடுத்துக்குவோம். உண்டியில் வச்சு என்ன பண்ணுறது? கயிறு ரொம்பவே தேவையான ஒரு பொருள். எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன குப்பையா? சரி மாட்டிக்கோ, கயிறை மாட்டு. என்னது இது போஸ்டரு? ஏதோ என்னது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்குது, கேம் பெரிய போட்டிருக்கானுடா. என்ன அங்கே ஏதோ போஸ்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி கேம் வரைஞ்சி வச்சுருக்கிறானா? சரி, இது என்னது? ஹாரர் ஹெட்டு. இதே கெப்லரன் புதுசாக கேம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க போல். பாருங்கள் கைஸ், 4 பேர் நண்பர்கள். பாருங்கள், பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். உயிர் நண்பர்களை கடத்திட்டாங்க கைஸ். சரி தப்பாக சொல்லிட்டேன், உயிர் நண்பர்களை கடத்திட்டாங்க கைஸ். பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஹோம் இருக்குண்ணே. இதெல்லாம் நான் முடிக்கவே இல்லை. சரி, நான் தான் முடித்தேன். கீழே இருங்கடா. மெது என்றது இறங்க மாட்டேங்கிறான். டேய் இறங்கிட்டான்டா. இப்போது ஸ்க்ரீனு வேறு அப்பப்போ திரும்ப மாட்டேங்குது இந்த கேமில். என்னன்னே தெரில, பக்கு. எங்கே அவனை காணோம்? உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஒளிஞ்சிக்கலாம். என்ன ஆக போகுது? ஐஸ்கிரீம் மண்டையை வெளியே வராம பாருங்க. என்ன பாட்டெலாம் பாரு. ஐ எம் கோயிங் டு கேட்ச் சம் கிட்ஸு பிக் ஒன்ஸு. என்ன பாட்டுறா இது? என்னமோ பைத்தியக்காரனாட்ட பாட்டு பாடுறான். ஆனால் ஊசிமணிக்கு தேவை தான். என்னது இது? மேப்பு. சந்தோஷம். என்ன பேக்கெட்லேருந்து என்னமோ விழுந்துச்சின்னு பார்த்தா போய் மேப்பு போட்டிருக்கான். எதுக்கு அது யூஸ் ஆகுமோ தெரியலையே. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் போட சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்லேஷ் கேமிங்கிறவங்க தான் போட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தெறிக்க விட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடையே மேப் எடுத்தேன். என்னது இது கீழே கிடக்குது? கெப்லர் காயின். இதை சென்ட்ரா பண்ணுறது. 20 கிடச்சிருக்கு, எடுப்போம். எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸ்க்ரீன் திரும்ப மாட்டேங்குதுங்க. திரும்படா, ராடு வந்துட போகிறான். செருப்பு அடிச்சிருவான். எங்கே ராடு பல்லு தேய்ச்சி 10 வருஷமாச்சு. அவன் மட்டும் நம்ம மூஞ்சியை பார்த்து ஒரு ஊதுனானா செத்து போயிடுவோம். தெரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்க, என் நண்பன் ஊசிமணி எப்படி கடத்தி வச்சிருக்கிறான்னு. ஊசிமணி உன்னை காப்பாற்றுறேன்டா. என்னங்க இது நவர மாட்டேங்குது? மேலே ஏதோ காட்டுது. தொடுடா. தொட்டாலும் வர மாட்டேங்குது. என்னது இது? ஏரோ மாதிரி காட்டுது. மேப்பு தொடு. இப்போ நம்ம கெஃபட்டேரியாவுக்கு தான் போய் ஆகணும். வண்டி போக ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷம்டா. எங்கே அப்டேட்டில் இடம்லாம் மாறிடுச்சு போலங்க. ஏன் இப்படிலாம் நமக்கு மட்டும் நடக்குது? கீழே இறங்கும். ராடு பையனை காணும். சந்தோஷம். காலத்தோட சந்தோஷம். உள்ளப்போ இனி பொறுக்க வேண்டியதுதான். இடமே மாறி கிடக்குது. அங்கே யார் ஃபோட்டோடா அது? எங்கே ராடு வந்துட்டான். வாடா ராடு. இன்னும் பெரிய இவன் நினப்பா. முன்னாடியே நடப்பேன். நார்மலாக தான் வச்சுருக்கா, அதான் ஈஸியாக நடந்துட்டுருக்கேன். ஹார்டில் வச்சேன்னா இன்னும் துரத்துவான். இன்னும் இது எது தொட்டுட்டேன். இன்விசிபிலிட்டி போர்ஷன் நினைக்கிறேன். ஏதோ சைடில் இருந்துச்சு. தொட்டால் கண்ணுக்கே தெரிய மாட்டோம். ராடு இன்னும் நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ராடு அதுவும் 2 நிமிஷத்துக்கு தான் இருக்கும் போல். டஸ்ட்பின்னை நோண்டு. என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்லேயே கோடு கிடச்சிச்சிங்க. உலக ஐசியம் கைஸ், உலக ஐசியம். இதோ இதானா போட்டாச்சு. என்ன கிடைக்குது? திரும்ப தொலை சொல்கிறானுங்களே, தாங்க முடியலடா இவனுக்கு தொலை. என்னது இது? ஏரோமா இருக்குது. எங்களுக்கு தெரியும்டா. ஐயோ ராடு. ராடு சௌக்கியமாப்பா? தள்ளு. எங்க தள்ள மாட்டேங்கிறாங்க. தள்ளி தொல்லடா. பண்ணாடா, தள்ளுடா. சிரிக்கிறான். ஐயோ இவன் தொலை தாங்கலையா? போயிட்டான்டா. இப்போ நமக்கு வேறு காயின் வேணும். எட்ரா காயின் எடு. போவோம். நமக்கு என்ன வந்துச்சு? எங்கே ராடை காணும். சந்தோஷம். இப்போ நம்ம வேறு எங்கே போகணும்னா ப்ளே கிரவுண்ட். அங்கே தான் நமக்கு இப்போதைக்கு ஒரு வேலை. ஒரு பொருள் எடுக்கணும். துப்பாக்கி எடுக்கணும் கைஸ், அதுதான் வேலையே. இப்போ தான் என்னோடய கிரேட் மைண்ட் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டைமும் ஒரு கேமில் வில்லனே டிரைவரு. வாவ் நைஸ். இவனை காப்பாற்றணும். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். ஏன்டா போய் அவன்கிட்டலாம் மாட்டிக்கிறேன். என்னது இது? இடம் மாற்றிட்டாங்களே இதையும். இப்போ இதை வேறு எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஐயோ ஏங்க ராடு அவனுக்கு தான் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேன். எங்கே? ஆமாம்மா தெரிய மாட்டோம். சந்தோஷம்.
ஏரோ மார்க் காட்டுதீங்க. ஆமாம், இங்கே தான் இருக்குது. காயினை போடு, அந்த பட்டன் அழுத்து. என்ன கன் வந்திருக்கு? AK-47 MP40 என்னது அது? ஏதோ பார்க்க வித்தியாசமாக இருக்குது. பெயிண்ட் பால் கன். ராடு வரோம், வாங்க வாயிலே போடு. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே துரத்துவேன். உனக்கு தேவைதான்டா, வாயிலே வாங்குதா. ஐயோ, ரெட் கலரில் ரத்தம் மாதிரி தெரிச்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் சென்டர். அதாவது எப்படி நான் சொல்ல, வாயிலே வரலையே. அது எந்த மாதிரி இடம்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்லவே முடியாது. எக்கச்சக்க ரூமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனதுமே தெரியும். இதுதான் இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் லாட்டுன்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ பேரை மாற்றிட்டாங்க போல். சரி, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம போவோம். கதவு தர ராடு பையனை காணும். இந்த புல்லட் நமக்கு தேவைப்பட்டுச்சு, அதான் வச்சுருக்கிறேன். கரெக்டாக இந்த கார் எடுக்கணும், அதுக்கு சுடணும். போடு. என்னடா இது நடுவில் வருது, தள்ளி விடு. காரை எடு. காருக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தேவைப்படுது, அது இங்கேயே இருக்குது. ஆயில். வாவ், இதை வச்சு தான் ஒரு இடத்துக்கே நம்ம போனோம். எடுத்துகிட்டு போவோம். திரும்ப நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு தான் போயாகணும். இவனுக்கு ஏரோ மார்க் போட்டு ஏதோ எனக்கு தெரியாத மாதிரியே காமிக்கிறானுங்க. எனக்கு ரொம்ப காண்டாகுது கேஸ். வந்தாச்சு, இந்த இடம் தான். இந்த இடம் இல்லை, அந்த இடத்துல வேற ஒரு வேலை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம போகணும். நமக்கு வேறு பெட்ரோல் கேன் தேவைப்படுது. அதுக்கு நாம் எங்கே போய் பெட்ரோல் கேன் தேடுறது? இங்கே தான் பெட்ரோல் பிடிக்கிற இடம். பெட்ரோல் கேன் தேவைப்படுது. அந்த குட்டியோண்டு காருக்கு பெட்ரோல் தேவைப்படுதாம்மா. என்னடா கதை இது? எண்ணெய் ஊற்றியாச்சு, திறந்து விடு. போவோம். நமக்கு என்ன வந்துச்சு? பெட்ரோல் தான் நமக்கு தேவை. போய் எடுக்க வேண்டியதுதான். அங்கே என்னமோ மின்னுது, அது என்னது? வாவ், பெட்ரோல் கேன். நம்ம அதிர்ஷ்டம் கைஸ் எல்லாம். கெப்லார் காயின்ஸ் எடுத்தாச்சு. இது என்னது இது? இந்த டீசல் கம்பெனி பேரே போடலை. என்ன ஒன்று நமக்கு என்ன வந்துச்சு? போவோம். எங்க ராடு வந்துட்டான். வாடா ராடு, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா ராடு? வாகா ராடு. இவனுக்கு எப்படி டெமிக் கூப்பிட்டு போனோன்னு எனக்கு தெரியும். வாடா ராடு, உன்னை பார்த்தே பல நாள் வச்சு. மியூசிக்கே வர மாட்டேங்குது, ஏன்னா மியூசிக்கை கம்மி பண்ணிட்டேன். ஆறாவது கேமுக்குனால த்ரில்லுன்னு இருக்கும். எனக்கு த்ரில்னாலே பயம். வாடா ராடு, உன்னை வச்சு தான் நிறைய ஃபன் பண்ண வேண்டியது இருக்குது. வாடா ராடு, வாடா ராடு, வாடா வாடா வாடா. அது என்ன இடம்? வா கிளாக். ஐயோ, ராடு கிட்ட வந்துட்டான். போயிட வேண்டியதான். ஸ்க்ரீன் திரும்பி தர. வந்துட்டான் ராடு. வாடா, வா வா ராடு, வா ராடு, வா ராடு, வா வா. கிட்ட வந்துட்டான். திரும்பி போயிட வேண்டியதான், திரும்பி பார்க்காம. கேன் கேசலின் கேன் எங்கே இருக்கிற? பெட்ரோல் கேன் எடுத்தாச்சு. என்ன திடீர்னு என்னமோ வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எவ்வளோ. கார் திருப்பிட்டு இப்போ நாம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் பார்க்கிங் லாட். ஏன்னா அங்கே தான் நமக்கு தேவையான கார் இருக்குது. காரை போய் எடுக்க வேண்டியதான். காரு இதோ எங்கே பின்னாடி அங்கே தான் இருக்குது. இப்போ தான் என்னோடய மாஸ்டர் டிரைவிங் ஸ்கில்லை பார்க்க போகிறீங்க. பெட்ரோல் இங்கே தான் ஊற்றணுமா? ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன். ஊற்றி முடிச்சாச்சு. எங்கே அவனை காணும்? நல்ல வேலை, வண்டியில் ஏறுறான். ஓட்டுறா. திருப்பு. ஓய் சுத்து, ஓய் வண்டி ஓட்டு, பல ஓட்டு. பயங்கரமான டிரைவிங் ஸ்கில் கைஸ். நாங்களாம் யாருன்னு நினச்சிங்க? இந்த கார் ஓட்டவே கொஞ்சம் சிரமமாக உள்ளன. மேலே போய் ஒரு இடத்த உடைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இந்த காரு. சும்மா ஒரு 8 மீச்சாலே உடஞ்சிட போகுது. இதெல்லாம் யாரா போய் இந்த காரை வச்சு உடைப்பா? வேறு வேலையில் நினச்சிட்டாங்க போல. ராடு வரான், போடு. எப்படா பிடிச்ச? வீட்டுஜி வீடியோஸ் மற்ற வீடியோஸ்லாம் இப்போ இடித்தா செத்துடுறான். அப்டேட்டில் மாற்றிட்டாங்க போல். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஃப்ரிட்ஜ் உள்ளேருந்து காப்பாற்றுக்கோ. ஐயோ, காப்பாற்றுங்கய்யா ஃப்ரிட்ஜ் உள்ளேருந்து. ஓ, கதவு திறந்தா இருக்குதா? சாரி பாஸ். என்ன இது உள்ளே? ஒன்றும் இல்லை. எஸ்கேப்புக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கு இன்சுலேட்டிங் டேப்பு இதை வச்சு என்ன பண்ணுறது? இந்த போடுற ராடு இங்கே எங்கேயோ தான் இருக்கும். அப்டேட்டில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே ராடு? தம்பி, ராடு எப்படி சௌக்கியமா? ராடு தூங்கிட்டு இருக்கிறான். அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எந்திரிச்சானா அவன் நாற்றம் முடிச்ச வாயில் ஊதிடுவான், அப்புறம் செத்து போயிடுவான். ராடு நேப்பிங்னா தூங்குறது. அது யாருக்கும் தெரியாதுன்னு பாருன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் ரொம்ப மனவரத்துக்கு உள்ளாகி விடுவேன். இங்கே தான் இருக்குதா கேபிள் கனெக்டர். கனெக்ட் பண்ணியாச்சு. கதவு திறக்குது.
இப்போ நாம் போக வேண்டிய இடம் ஸ்டோரேஜ் சென்டர், அதாவது பார்க்கிங் ஏரியா. வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. நம்மளுடைய பால்சாமி தான் டிரைவரு. பால்சாமி கொண்டு போய் சேர்த்து விட்டுற ஒழுங்கா நல்ல இடத்துல வந்தாச்சுப்பா. சபாடி இந்த வேனில் தான் வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு அதிசயம். இறங்கி போவோம். இங்கே தான் நம்ம சத்தம். ஐயோ, ஒரு ஆடு பண்டையம் போகிறான், அவனை கண்டுக்க வேணாம். இதோ இருக்குது நம்ம வண்டி. இந்த வண்டியில் தான் அவன் அடிச்சிட்டான். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோருக்குள்ளே தான் நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள் இருக்குது. ஐ மீன் இது கீழே தான் அந்த சாவி இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சாவி இருக்குது, தேவைப்படுற சாவி தான். இதை வச்சு ஒரு வண்டி ஆப்ரேட் பண்ண போகிறோம். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு பொதுவாகவே ஒரு கியர் வண்டி கூட ஓட்ட தெரியாது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரெயினாகவே ஓட்ட போகிறேன் கைஸ். என்ன நினச்சா எனக்கு பெருமையாக உள்ளன. வண்டி போட்டோம். இதோ அங்கே மேலே கிரெயின் இருக்குதுல்ல, அதுதான் ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ராடு மண்டை எங்கிட்ட மாட்டாமல் இருந்தால் நல்லது. போவோம். வண்டி வந்துருச்சு. சாவியை தொட்டு போக ஆரம்பிச்சாச்சு. எங்கடா அது? எங்கே காணோம்? அங்கே இருக்குதா? ராடு மண்டை இருக்கான். பாட்டான். சைட்லேயே போயிடலாம். அவன்லாம் ஒரு ஆளே இல்லை கைஸ். அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. அவனை மதிக்கவும் கூடாது. மதித்தா தலையில் ஏறி மிளகா அரைச்சிட்டு ஓடிடுவான். இப்போது இதோ இந்த கதை தான் திறந்தாச்சு. இதுவும் அவங்களோட பேனர் தான் போட்டிருக்காங்க. புது கேம் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஏதாச்சும் ஒன்று தொட்டு இது பண்ணால் வந்துடும். உலகதிசை ஃபஸ்ட் ட்ரைலே வந்துருச்சு. சில பேருக்கு இதெல்லாம் 10-15 ட்ரை பண்ணுவாங்க, அப்பவும் வராது. நமக்கு ஃபஸ்ட் ட்ரைலே வந்துருச்சு. என்னன்னே தெரில கேஸ். நமக்குலாம் ரொம்ப ராசி அதிகமாக இருக்குது. ராடு அங்கே இருக்கிறானா, நம்ம இப்படியே போயிடலாம். இங்கே ஒரு சட்டையை தேடணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். சட்டை இங்கே இருக்குவா. இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஆஃபீஸ் கீன்னு. அதை எடுக்க தான் வந்தோம். இப்போ இந்த ஆஃபீஸ் கீ எட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் சென்டருக்கு தான் போக போகிறோம். அதாவது பார்க்கிங் ஏரியாவாக இருந்த அந்த இடம். அங்கே நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள் இருக்குது. ராடு மண்டையை வந்துட்டான். வாடா ராடு. இது மேலே ஏற முடியாதா? ஐயோ, ஏற முடியலையே. எங்கே வந்துகிட்டே இருக்கிறான். வாடா ரெடு. பாருங்கள், ராடு ஐஸ்கிரீம் வாங்கி தரான். போயிட்டான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ராடு வேறு பாட்டான்டா. ராடு தொல்லை தாங்க முடியல. பால்சாமி அவனை கொல்லாம விட மாட்டான்டா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கார்டு இருக்கும், அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். போவோம். இங்கே எங்கேயோ தான் ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு மேலே தான் இருக்கும். நில்லுங்க, போய் காமிக்கிறேன். அது அங்கே தான் இருக்குது. ஓப்பன். என்றா இது கண்ட நேரத்தில் கண்டத்தில் கொடுக்குறீங்க. எங்கே இதோ இந்த ஐடி கார்டு தானா? பழைய அப்டேட்ஸ்லாம் ஐடி கார்டு லைனாக எடுத்து வச்சுருப்பாங்க. பேரை பார்த்தா தான் எடுக்க முடியும். இந்த அப்டேட்டில் அப்படியே கொடுத்துருக்கானுங்க. உண்டிவில் எடுத்துருக்குறோம். எதுக்கு சேஃப்டி கையில் வச்சுருக்கோம். தேவைப்படல உண்டிக்கு. தம்பி ஊசிமணி, உன்னை காப்பாற்றுறேன்டா. எப்படியாச்சும் காப்பாற்றுவேன்டா ஊசிமணி. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இடம் அங்கே தான் போக போகிறோம். ஐ மீன் கேஃபிடேரியா. வந்தாச்சு கேஃபிடேரியாவுக்கு. இங்கே தான் நமக்கு தேவையான பொருள் இருக்க போது. வந்தாச்சு. இறங்குடா தம்பி, இறங்கு. கதை துற. ஓப்பன் த டோர். ஓப்பன் பண்ணியாச்சு. 2 டோர் இருக்குது. இந்த வழி வேறு மாட்டேங்க. ஒரு ஏணி கீழே போகும். அந்த படிக்கட்டை வேறு காணோம், எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த ஏணியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் நேரம் போலையே. ரொம்ப தலைவலியாக இருக்குது கேஸ். எங்கே ஏணியோ இங்கே தான் இருக்கா? பழைய அப்டேட்டில் ஈஸியாக வச்சுருந்தானுங்க, இப்போ மாற்றி போட்டானுங்க. இங்கே நமக்கு ஒரு கீ தேவை. இதோ இந்த கீ தான், 235ங்கிற ஒரு கீ. இந்த கீயை வச்சு தான் நம்ம முக்கியமான ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ரூமு ராடு பாட்டான் போயிட்டு இதை வந்தாச்சுங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான ஒரு இது. அது நான் திறந்து வைக்கிறது தான் இங்கே வந்ததே. பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும், பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இதோ இதுக்குள்ளே எங்கே 235? இதோ அங்கே தான் 235 இருக்குது போல். எங்கே? ஆமாம். இது இல்லை, வேறு எங்கேயோ தான் இருக்குது. இங்கே எங்கேயுமே காணோம். காண்டாகுது. ஏய், ரூமை எங்கடா வச்சு தொலைச்சிருக்கிறீங்க? இதோ இதான். இல்லை, கீழே போகணும்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓப்பன் த டோர். வேர் இஸ் த... ஆமாம், இதுதான். சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. ராடு மண்டையை வந்துட போகிறான். நமக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயர் கட்டுரு. ஆமாம், அதுதான் தேவை. அதுக்கு பேர் ப்ளையர்ஸ்னு மாற்றிட்டாங்க போல். சரி விடுங்க, நமக்கு என்ன வந்துச்சு. இங்கே தான் இந்த வயரை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் கீழே ஒன்று உடையும். கீழே போய் நமக்கு தேவையானது எடுக்க வேண்டியதான். இதுக்குள்ளே தான் இருக்கும்.
என்னது இது புக்கு? அது தேவையில்லை இல்லைங்க, அது தேவையில்ல. கீழே இங்கே ஒரு பொட்டிக்குள்ளே பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிற சாவி தான் நமக்கு தேவை. இதுதான் பேட்லாக் கீ, அதாவது அந்த ராடோட ஸ்பேர் கீ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு தான் போக போகிறோம், அதாவது நெய்பர்ஹுட். அங்கே போனால் நமக்கு எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்டேட்டில் என்ன இருக்கோ தெரில, பார்ப்போம். அதோ கட்சி வந்துருச்சு, கதவை திறந்தாச்சு. எப்படி தப்பிக்க போகிறேன்? லெட்ஸ் ஜம்ப். என்னடா ஜம்ப் பண்ணிட்டீங்க? அசால்ட்டு ஜம்ப் பண்ணிட்டே ராடே. நம்ம ஏரியா பக்கம் வந்துடுறாதரா, அப்புறம் பொழந்து விடுவேன். அதுக்குன்னு வந்துடாதரா, செத்து போயிடுவேன். ஏதோ என்றா கை தட்டுற. என்னடா எனக்கு கிஃப்ட் கொடுக்குற, மிக்சியை போய் கொடுக்குற. யாரா நீ? மிக்சியையும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறான் போல். சரி, நமக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தெறிக்கி விட்டு போயிருங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.